ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. கடந்த 2-3 நாளாவே ட்ரம்பின் ரெசிப்ரோக்கல் டாரிஃப், அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்புகள் அப்படின்னு பல செய்திகளை தாண்டி தான் இந்த வீடியோவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. அப்படி வந்தவங்க யாரும் அப்செட் ஆக மாட்டீங்க. தெரிஞ்சிக்காத பல செய்திகளை இந்த காணொலியில ரெசிப்ரோக்கல் டாரிஃபை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அமெரிக்கா மற்றும் அதிபர் ட்ரம்ப் சொல்லிய ரெசிப்ரோக்கல் டாரிஃப் உண்மையாலுமே யாருக்கு லாபம், யாருக்கு சாபம்? அமெரிக்க மக்களுக்கு லாபமா, சாபமா? எப்படி போய் இது முடிய போகுது? டிராகன் என்ன பண்ண காத்திருக்கு? அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். பேச நிறைய இருக்கு. டக்குனு வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் டைவ் இன்டு இட். டாரிஃப்ங்கிறது வர்த்தக யுத்தத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதமா மட்டும் இல்லாம, ஒரு நாட்டின் பொருளாதாரம் சுதந்திரமா செயல்படவும் அது வழிவகுக்குங்க. 1913க்கு பின் தான் அமெரிக்கா போன்ற பல நாடுகளிடையே இன்கம் டேக்ஸ், வருமான வரிங்கிற சட்டம் அமல்படுத்தப்பட்டு, அது மூலமா வரும் பணத்தை வச்சு அந்த நாட்டை அவங்களுடைய அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. அதற்கு முன்னாடி அரசாங்கம் எப்படி நடத்தப்பட்டது? பணம் அப்படிங்கிற மூலதனம் எங்கிருந்து வரும்னா, இந்த டாரிஃப் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து தான் வரும். குறிப்பா அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு. இது மூலமா அமெரிக்கா அவங்க மக்களிடையே பிரஷர் போடாம, அதாவது வரி அப்படிங்கிறதே விதிக்காம அவங்க நாட்டை பணக்கார நாடா மாத்தி வச்சிருந்தாங்க. இந்த குட்டி பிளாஷ்பேக்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா பணக்கார நாடா மாறினதற்கு இந்த டாரிஃப் மிகப்பெரிய பங்கு வகிச்சுது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்ப அமெரிக்காவின் நிலை வேற மாதிரி இருக்கு. ரொம்ப மோசமா காணப்படுது. அவங்க நாட்டு மக்கள் மீதே அரசாங்கத்தின் நிதிநிலையை சமாளிக்கிறதுக்காக அதிக அளவுக்கு வரி விதிக்கப்பட்டுக்கிட்டு வருது. அங்க மக்களிடையே வாங்கும் திறன் கணிசமா குறைஞ்சு போயிருக்கு. இது மாதிரியான நேரத்துல தான் ட்ரம்ப் அதிபராகி உலக பொருளாதாரத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க அமெரிக்காவின் நண்பர்களோ எதிரியோ, உங்க நாட்டுல பொருளாதார சுணுக்கம் இருக்கோ இல்லையோ, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஐ டோன்ட் கேர். அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரி நீங்க விதிக்கிறீங்களா? அதே அளவுக்கு உங்க நாட்டின் பொருட்கள் அமெரிக்காக்குள்ள இறக்குமதி ஆகும்போது அது மேல நாங்க வரி விதிப்போம். இதுதான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப், பரஸ்பர வரின்னு ட்ரம்ப் ஏப்ரல் 2 இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை உலக அளவுல அறிவிக்கிறாரு. அந்த நாளை அமெரிக்காவின் லிபரேஷன் டே அப்படின்னு அவரு அறிவிக்கிறாரு. உலக நாடுகளுக்கு எதிராக இது மாதிரி வர்த்தக யுத்தத்தை அறிவிச்ச பிறகு எல்லா நாடுகளும் சும்மா இருப்பாங்களா? அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஆனது சைனா, இந்தியா, இஸ்ரேல், யூரோப் யூனியன், சுவிட்சர்லாந்து அப்படின்னும் ஈவன் ஆஸ்திரேலியாவின் மக்கள் அதிகமா இல்லாத சில தீவுகள்லயும் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்தியாவை குறிப்பிட்டு சொல்றாரு. 46% we're charging them 24%. India, very, very tough, very, very tough. The Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. You have to understand, we charge them almost nothing for years and years and decades. 52% மேலான வரி விதிப்பை பண்ணிட்டு இருக்கும்போது, இந்தியா மோடி என்னுடைய நல்ல நண்பன் அப்படிங்கிற காரணத்தால இந்தியா மீது நான் கரிசனம் காட்டுறேன். அவங்களுக்கு 26% டாரிஃப் மட்டுமே நான் போடுறேன். இந்தியாவிற்கு 26% வரி உயர்வை அங்க போட்டிருக்காரு. இந்த நாடுகளுக்கு எவ்வளவு டாரிஃப் அப்படிங்கிறத நீங்க அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல இப்ப உங்க ஸ்கிரீன்ல நான் விசிபிள் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாடுகளை நீங்க பார்க்கும்போதே எல்லாமே முக்கியமான நாடுகள், முக்கியமான சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கேப்பபிளான நாடுகளா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளா உங்களுக்கு தெரிய வரும். ட்ரம்ப்புடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஓவர்வியூ என்னன்னா, இந்த நாடுகள்ல இருக்கும் முக்கியமான நிறுவனங்கள் அவங்க அமெரிக்காக்குள்ள அரிசோனாங்கிற பாலைவனத்துல அவங்கள எல்லாமே மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை கட்ட வச்சு அது மூலியமா அமெரிக்கால நிறைய முதலீடுகளும் நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்களும் அமெரிக்காவின் டாக்ஸை குறைக்கிற விதமாகவும் செயல்படுத்தி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற திட்டத்தை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டாரிஃபின் ஓவரால் கோரா இருக்கு. ஸோ இதற்கு சிறந்த உதாரணமா நாம TSMC அப்படிங்கிற தாய்வானின் சிப்பை உருவாக்கும் கம்பெனியை சொல்லலாம். பைடன் அரசாங்கம் இருந்த போதே இந்த TSMC அப்படிங்கிற நிறுவனத்தை அமெரிக்காவுக்குள்ள மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை உருவாக்க வச்சு அங்க இருந்து சிப்ஸை உருவாக்கி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா விரும்பினாங்க. பிகாஸ் வருங்காலத்துல சிப் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்க போகுது. TSMC அவங்க கைக்குள்ள போட பாக்குறாங்க. ஆனா இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால TSMC நிறுவனம் அமெரிக்காக்குள்ள கம்பெனி ஓபன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா தாய்வானுக்கு அதிகமான ஏற்றுமதி அமெரிக்கா செய்யும். எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இங்க லாபம் வரப்போகுது. இதை நான் சொல்லலைங்க, ட்ரம்பின் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுது. செக்ரட்டரி லூட்னிக் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்பின் நடவடிக்கையால 4 ட்ரில்லியனுக்கும் மேலான இண்டஸ்ட்ரியலேஷன்ஸ் அமெரிக்காக்குள்ள வரும். அப்படி இல்லைன்னா அதிக அளவுக்கு வர்த்தகம் அமெரிக்கா இடையே நடக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொரு ஸ்டான்ஸ் நான் உங்களுக்கு இங்க சொல்ல விரும்புறேன். அமெரிக்காவுக்கு 36 ட்ரில்லியன் கடன் இருக்கு.
அதிக கடன் வாங்கும் நாடாகவும் அமெரிக்கா இருப்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 36 ட்ரில்லியன்ல 6 ட்ரில்லியனை இந்த வருஷம் கடனா அவங்க கட்டணும். ஆனா அவங்களால ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடிவது எவ்வளோனா 4 ட்ரில்லியன் மட்டுமே. அந்த 2 ட்ரில்லியனை கடனா வாங்கி இங்க கட்ட வேண்டியது வரும். இதை மேனேஜ் பண்ணதான் ட்ரம்பின் எக்கனாமிக் பிளான் இங்க வருது. 1 ட்ரில்லியனுக்கான எக்ஸ்பென்ஸை கட் பண்ணணும். இந்த எக்ஸ்பென்ஸை கட் பண்ணாதான் எலான் மஸ்கின் தலைமையில டாஜ் குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டாஜ் ஆனது வேஸ்டிங் அண்ட் ஃப்ராட் மணியை கண்ட்ரோல் பண்ண பயன்படும். இது மூலியமா 1 ட்ரில்லியன் இவங்கனால பிடிச்சி நிப்பாட்ட முடியும். ரெண்டாவது, இப்ப அமெரிக்காவுக்கு ரெவன்யூவா வரும் 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியனா கன்வெர்ட் பண்ணுவது. இதற்காக தான் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை அமல்படுத்துறாங்க. அமெரிக்காவுடன் உலக நாடுகள் செய்யும் வர்த்தகமானது 50 பில்லியனா இருந்துகிட்டு இருக்கு. இதை 500 பில்லியனா கன்வெர்ட் பண்ணுவது தான் இந்த டேரிஃபோடைய நோக்கம். இதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். பட் டேரிஃப் அமெரிக்க ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் முயற்சியில ஒரு அங்கம் அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டீரெகுலரைசேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் தொழில்துறை தொடங்குவதற்கும் அமெரிக்கா உகந்த நாடா மாற்றுவதற்காக அவங்களுடைய ரூல்ஸ், அவங்களுடைய பிளான்ஸ், அவங்களுடைய ஸ்கீம்ஸ் இதுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் காட்டுவது. ஸோ பிஸ்னஸ் கேன் க்ரோ ஃபாஸ்ட்லி. நெக்ஸ்ட், லைஃப் டைம் ரெசிடென்சி இன் அமெரிக்கா. 5 மில்லியனுக்கு ட்ரம்ப் கோல்டு கார்டுன்னு ஒன்று சொல்லி ஒரு கார்டை 5 மில்லியனுக்கு விற்கிறாரு. அந்த கார்டை 5 மில்லியனுக்கு வாங்கிக்கிட்டா வாழ்நாள் முழுக்க அமெரிக்க குடிமகனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாரு. இது மூலியமா 1 அல்லது 2 ட்ரில்லியனுக்கு உலகம் முழுக்க அமெரிக்காவின் கோல்டு கார்டை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு நம்பப்படுது. ஸோ இதுல இருந்து ஃபைனல் அவுட்புட்டா என்ன எடுக்கிறாங்கன்னா 1 ட்ரில்லியன் வேஸ்ட், ஃப்ராட் கட், 1 ட்ரில்லியன் ஆன ரெவன்யூவை டபுள் ஆக்குவது. இதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆனா யாரெல்லாம் 150K அமெரிக்கால சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 0 டேக்ஸ். அந்த மக்கள் மேல எந்த வரியும் இல்ல. இது கூடவே கார்பரேட் டேக்ஸ் 21% இருந்து 15% குறைக்கப்படும். இன் பாட்டம் லைன், யூஎஸின் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணி பெரும்பாலான மக்களை 0 டேக்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வர போறாங்க. பட் இன்க்ரீஸ் ஆகும் ரெவன்யூ வெளிநாட்டுக்காரங்களால் கட்டப்பட வேண்டி வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம மேல் காமிச்ச நாடுகளுக்கு எல்லாமே 10% டேரிஃப் போடப்பட்டாச்சு. அதற்கு மேல இப்ப ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடப்பட்டிருக்கு. இந்த டேரிஃப் எல்லாமே அந்தந்த பர்டிகுலர் நாடுகளை பாதிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்க மக்களை பயங்கரமா பாதிக்க இருக்கு. பிகாஸ் இவங்க ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுவது எல்லாமே அமெரிக்காக்குள்ள இறக்குமதியாகும் பொருட்களுக்கு தான். அமெரிக்காக்குள்ள இறக்குமதியாகும் பொருட்களை யாரு வாங்குவா? அமெரிக்க மக்கள் தான். அதுல டேரிஃப் விலை ஏத்தனா வாங்கக்கூடிய பொருட்கள் மீதான விலையும் ஏறும். ஸோ இது ஓவராலா என்ன சொல்ல வருதுன்னா, அமெரிக்கா முழுக்க வாங்கும் பொருட்கள் மீதான விலை 10% உயரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். அதுக்கு அடுத்து சீனா இருக்கு. இதனால கண்டிப்பா 10% 20% வரி உயர்வு எல்லா பொருட்களுக்கும் வரும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் செய்யப்பட்டு சொல்லப்படுது. ஆஸ் எ ரிசல்ட், லைஃப் ஆஃப் காஸ்ட் அமெரிக்கால உயரும். பேரலலி அமெரிக்க மக்கள் வாங்குவதை குறைச்சிப்பாங்க. வாங்கும் திறன் கம்மியாகும். மக்களிடையே சில பொருட்களுக்கான டிமாண்ட் ஏறும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஜிடிபி அப்படிங்கிற இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். 2025 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 3.5% டவுன் ஆகியிருக்கு அமெரிக்காவின் ஜிடிபி. குவார்ட்டர் 2ல ரெசிப்ரோக்கல் டேரிஃப் மூலியமா 70% அமெரிக்காவின் எக்கனாமி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கன் எக்கனாமியின் வாலடைல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவும் அவங்க மக்களும் இந்த ஹார்ட் டைமை, இந்த வாலடைல் ஸ்டேஜை தாண்டி வந்துட்டாங்கன்னா, சர்வைவ் ஆகிட்டாங்கன்னா, ட்ரம்பின் பிளான் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். நம்ம காமிச்ச லிஸ்ட்ல பல நாட்டுக்குள்ள இருக்கும் பல கம்பெனிகள் ஏற்படும் லாஸ் அவங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 மாசம் லாஸ் அப்படிங்கிறது பல நிறுவனங்களால கண்டிப்பா சமாளிக்க முடியாது. இதை ஓவர் கம் பண்ணணும்னா அமெரிக்காக்குள்ள அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை கொண்டு போய் வைக்கணும். அதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்க ஏற்கனவே கொடுக்க போறாங்க. அப்படி இல்லையா, அந்த பெரிய பெரிய பண முதலைகள், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டை ப்ரெஷர் பண்ணுவாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக நீ போட்டிருக்க டேரிஃபை குறை, அப்பதான் எங்களால வர்த்தகம் செய்ய முடியும், வியாபாரம் வச்சுக்க முடியும் அப்படின்னு அந்த நாடை ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்குவாங்க. அது மூலியமா அந்த நாடு அந்த ப்ரெஷருக்கு உள்ளாகி சரி நான் 0 டேக்ஸுக்கு உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு பரஸ்பரமா போயிடுவாங்க. ஆஸ் எ ரிசல்ட் அமெரிக்கால பல ஜாப்ஸ், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். அமெரிக்கால இருந்து எக்ஸ்போர்ட் ஆவது அதிகமா போகும். ஸோ இப்பவே அமெரிக்கா தான் உலக அளவில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல அதிகமா இருக்கும்போது இன்னும் பல மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் அமெரிக்காக்குள்ள வந்தா அமெரிக்காவே ஒரு மோனோபோலியா செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ விச் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஃபார் அமெரிக்கா. ஏற்கனவே சில நாடுகள் அமெரிக்கா பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேச்சில் இறங்கியிருக்காங்க. லைக் வியட்நாம், அர்ஜென்டினா, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் எல்லாம் ரீகன்சிடரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விச் லைக்லி 0 டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அமெரிக்க அரசாங்கம், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மிகப்பெரிய கேம்பில் இறங்கியிருக்கிறாங்க. சறுக்குனா மிகப்பெரிய சறுக்கலா இருக்கும், எழுந்தா மிகப்பெரிய எழுச்சியா இருக்கும். ஆனா எப்படான்னு காத்திருந்த டிராகனுக்கு இது சிறந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.
இன்டைரக்டா அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இடையே ஒரு பனிப்போர் போயிட்டு இருந்தது இந்த வர்த்தக போரா. இப்ப அமெரிக்காவே வழினா வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டதால சைனா செகண்ட் சான்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுலயே அமெரிக்காவை அடிச்சு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 எக்கனாமியா நம்ம வரணும், உலக அளவுல ஏற்றுமதி இறக்குமதியில நாம தான் வரணும் அப்படின்னு ஃபுல் கமிட்மெண்ட்டை இங்க காமிப்பாங்க. சைனால இருந்து இனிமே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஜி ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு. இது கூடவே டிக்டாக் அமெரிக்காவுக்கு விற்கப்பட இருந்தது, அதுவும் இல்ல, விற்கப்படாது அப்படின்னும் ஜி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இப்ப லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்னன்னா, சைனா மீது அமெரிக்கா போடப்பட்டிருந்த வரிய குறைக்கணும்னா உங்க டிக்டாக்கை அமெரிக்க நிறுவனத்திற்கு எழுதி கொடுத்துருங்க, நான் அதை ரீகன்சிடரேஷன் பண்ணி குறைக்கிறேன் அப்படின்னு பிசினஸுக்கு வராரு ட்ரம்பிங்க. எப்படி பாத்தீங்களா? இது போக பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால நடந்திருக்கு. அமெரிக்காவின் நட்பு நாடுகளா இருக்கும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா இவங்க ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எடுக்கிறதுக்காக சீனா கூட கை கோர்த்திருக்காங்க. சீனா கூட சேர்ந்து அமெரிக்காவின் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எதிர்க்க போறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்னா, சில நாடுகளின் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸும் இங்க மாறக்கூடும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா நமக்கு இருக்கு. யூரோப் யூனியன் நாடுகள் 20% ரெசிப்ரோக்கல் டாரிஃபுக்கு எதிராக தான் நாங்க செயல்படுவோம், எந்த பரஸ்பரமும் எந்த சமாதானமும் இருக்க போறதில்ல அப்படின்னு யூரோப் யூனியனின் தலைவர் உர்சுலின் வேண்டர்லின் சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் சார்பாக மேக்ரோன் அவர்கள் சொல்லியிருப்பது, யூஎஸ்ல செய்யப்படும் முதலீடுகள் முழுமையா நிறுத்துங்க, இனிமே இங்க இருந்து எந்த பணமும் அவங்களுக்கு போகக்கூடாது, பாத்துக்கலாம் அப்படின்னு மேக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஃபைனல் டச்சா தான் ஜெர்மனி வராங்க. 1200 டன் கோல்டை மீண்டும் எடுக்கிறதுக்கு புல் பேக் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையில இறங்கி இருக்கிறாங்க. ஸோ விச் இஸ் எ பிக் நியூஸ் ஃபார் டுடே. ஏற்கனவே இந்தியா முதலிய பல நாடுகளையும் தங்கம் விலை ஏறுது இறங்குது, ஒரு வால்டில் ஸ்டேஜில் தான் தங்கம் விலை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கோல்ட்மேன் ஸ்நாச் மற்றும் பல ஊடகங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கம்மியாகும் வருங்காலத்தில் தங்கம் விலை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த செய்தியெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. பட் ஜெர்மனி இந்த மூவை நகர்த்தினாங்கன்னா, அதாவது அமெரிக்கால இருந்து 1200 டன் தங்கத்தை புல் பேக் பண்ணாங்கன்னா அமெரிக்கால ஒரு கொலாப்ஸ் ஏற்படும். அமெரிக்கால கொலாப்ஸ் ஏற்பட்டா ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது மீறி இங்க ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்டா தங்கம் விலை கன்னாபின்னான்னு போகும். ஸோ ஜெர்மனி இங்க மிகப்பெரிய செய்தியா சொல்லியிருக்காங்க. 1200 டன் தங்கத்தை நாங்க அமெரிக்க ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்க போறோம். பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப்போடைய நம்பிக்கை இல்லாத தன்மை, ரெசிப்ரோக்கல் டாரிஃபா போடுறாரு அப்படிங்கிறதுக்காக. ஸோ பல அதிரடியான மாற்றங்கள் உலக அளவுல பொருளாதார ரீதியா நடந்துகிட்டு இருக்கும்போது அமெரிக்கா மட்டும் இந்த தடைகள் எல்லாம் தாண்டி வந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியா அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது அமெரிக்க மக்களுக்கு சாபமா வரமான்னு பார்த்தீங்கன்னா, சாபத்தை தாண்டினால் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மிகப்பெரிய ரிசெஷனை நோக்கி இப்போ அமெரிக்கா போயிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் இந்த ரிசெஷன்ல அடிபட்டாங்கன்னா அமெரிக்கா எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த ரிசெஷன் அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவை அடிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமா போயிடும். அமெரிக்கா வீழ்ந்து ஏந்திரிக்குமா இல்ல வீழ்ந்து போகுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த 3 மாசத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வேறுபட்ட மாறுதலான பல செய்திகளை நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் மூலியமா அப்படின்னு நான் நம்புறேன். இந்த செய்தி உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களை மாதிரியான 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கூட எங்கேஜ் பண்ணுங்க, லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்னு எங்கேஜ் பண்ணுங்க. பல பேருக்கும் இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும். சொல்லப்படாத பின்னாடி இருக்கும் செய்திகள் இருக்கு அப்படின்னு உங்க நண்பர்களுக்கும் நீங்க பகிர்ந்து காட்டிக்கலாம். Until it's signing off from ஆயுதம் அறிவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.